This video has been sponsored by Rank Fluency Lab, Coimbatore. Hello viewers, welcome you all. I am Dr. K. Bharathan, Director, Rank Institution, Coimbatore. Today I am releasing my next video of Quiz Today series. This video contains 5 quizzes. Let's go to the video now. Viewers, இன்னைக்கு பார்க்க போகிறது Quiz Today Unit 26. இதில் 5 quizzes இருக்குது. Serial number 126 to 130. இந்த 5 குவிஸுமே மாடல் வெப்ஸை யூஸ் பண்ணி கொஸ்டின் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் யூனிட் வந்து அதாவது யூனிட் 25ல் வந்து இதே மாடல் வெப்ஸை யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். எக்ஸ்பிரஷன் எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து எக்ஸ்பிரஷன் எல்லாமே கொஸ்டின் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மாடல் வெப்ஸுங்கிறது என்னென்னா ஷல், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஹேவ் டு, நீட் டு, ஆட் டு, டேர் டு, யூஸ் டு. தெர் ஆர் 14 மாடல் வெப்ஸ். ஸோ இந்த 14 வேர்ட்ஸில் ஏதோ ஒரு வேர்டை யூஸ் பண்ணி கொஸ்டின் டேக்னா எடுத்த இந்த கொஸ்டின் எக்ஸ்பிரஷனில் எடுத்த உடனே இந்த வேர்டில் ஏதோ ஒரு வேர்டு வரணும். அதாவது வந்து இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினில் வந்து மே வந்திருக்குது. ஸோ மே வரலாம், ஷெல் வரலாம், கேன் வரலாம், குட் வரலாம். இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் டேக் வந்து ஃபஸ்ட்டு வேர்டு வந்து மாடல் வெர்பாக இருக்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணி வர்ற எக்ஸ்பிரஷன் எல்லாமே மாடல் எக்ஸ்பிரஷனில் கொஸ்டின் ஃபார்மு. ஓகே, இப்போ ஃபஸ்ட் குவிஸ் நம்பர் 126. Which one is correct expression? A. May I know what is the rate? B. May I know what does the rate? C. May I know what will be the rate? D. May I know what the rate will be? So there are 4 question forms. இந்த 4 கொஸ்டினில் எது சரியான கொஸ்டின் கண்டுபிடிங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வரோன்னா, அந்த ரேட் என்னான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுக்கு சரியான கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஆப்ஷன் டி, மே நோ வாட் தி ரேட் வில் பி. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, மோஸ்ட்லி மே நோ வாட் இஸ் தி ரேட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அல்லது வந்து ஃபியூச்சர் ஃபார்மில் சொல்லணும்னா சி, மே நோ வாட் வில் பி தி ரேட். ஸோ வாட் இஸ் தி ரேட்னா அந்த ரேட் என்னான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறதுக்காக சொல்லுவோம். வாட் வில் பி, அந்த ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, அதுக்கு சி யூஸ் பண்ணுவோம். பட் ஆக்சுவலாக வந்து அந்த கொஸ்டின் ஃபார்ம்ங்கிறது, இந்த வாட்ங்கிறது கொஸ்டின் ஃபார்ம் கிடையாது. ஸோ நான் என்னான்னு, அந்த ரேட் என்னான்னு தெரிஞ்சுக்கலாமா, ஸோ வாட் தி ரேட் வில் பிங்கிறது அதுதான் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். இந்த மே நோ அதுதான் கொஸ்டின் ஃபார்மு. ஸோ மேங்கிற கொஸ்டின் டேக் முதல்ல வரணும், தென் சப்ஜெக்ட் வரணும், தென் மெயின் வேர்ப் வரணும். ஸோ ஆப்ஷன் டி, மே நோ வாட் தி ரேட் வில் பி. அந்த ரேட் என்னான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்மும் வரக்கூடாது, வாட் இஸ் தி ரேட்டும் வரக்கூடாது, வாட் டஸ் வரவே வராது. ஏன்னா டஸ்ங்கிறது வந்து கொஸ்டினில் வந்து வாட் டஸ் தி ரேட்டுங்கிறது மாடல் எல்லாமே கொஸ்டினாக வரலாம். பட் இதில் வராது. சியூ சொன்னேன், வாட் வில் பி தி ரேட் வராது, வாட் தி ரேட் வில் பி இப்படி தான் வரணும். ஸோ தி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ், கொஸ்டின் ஃபார்ம் இஸ் ஆப்ஷன் டி, மே நோ வாட் தி ரேட் வில் பி. நெக்ஸ்ட் குவிஸ், serial number 127. Which one is correct expression? A. Can you will do me a favor tomorrow? B. Can you would do me a favor tomorrow? C. Can you do me a favor tomorrow? D. Can you have do me a favor tomorrow? ஸோ இதிலெல்லாம் கேனுங்கிற மாடல் வெர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின் டேக் வந்து கேனாக இருக்குது. ஸோ கேன் என்ன முடியும், இதில் என்ன சொல்ல வரோன்னா, கொஸ்டினில் என்ன சொல்ல வரோன்னா, உங்களால் எனக்கு ஃபேவர் பண்ண முடியுமா. ஃபேவர்னா எனக்கு சாதகமாக ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுறது, பண்ணி கொடுக்குறது. ஸோ எனக்கு சாதகமாக ஒரு ஃபேவர், அல்லது எனக்கு நாளைக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா, ஃபேவராக ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படிங்கிற சொல்ல வர்றோம். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸில் எது சரியான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிங்க. ஐ கிவ் யூ சம் டைம், வி கோ டு தி ஆன்சர் ஷார்ட்லி. தி கரெக்ட் கொஸ்டின் ஃபார்ம் இஸ் ஆப்ஷன் சி, கேன் யூ டூ மீ எ ஃபேவர் டுமாரோ. கேன் யூ டூ மீ, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுக்குமே சிம்பிள் மெயின் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். கேன் யூ டூ மீ எ ஃபேவர். ஆப்ஷன் ஏல என்ன இருக்குன்னா, கேன் யூ வில் டூ, வில் இருக்குது, டூ இருக்குது, ரெண்டு வேர்ப்ஸ் வரக்கூடாது, பக்கத்தில் வரக்கூடாது. ஏன்னா வில்லுங்கிறது ஃபியூச்சர் ஆயிரும். ஏற்கனவே ஒரு கேனுங்கிற கொஸ்டின் டேக் இருக்குது. ஸோ அந்த கேன் யூ இல்லாமல் இருந்தால் வில் யூ டூ மீ எ ஃபேவர் டுமாரோ அப்படின்னு வரலாம். பட் இங்கே கேனுங்கிற ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் டேக் வந்துருச்சு. ஸோ கேன் யூ வில் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வராது, கொஸ்டின் ஃபார்ம் வராது. நெக்ஸ்ட்டு கேன் யூ வுட், அதே தான், அங்கே யூ வில்லுக்கு பதிலாக யூ வுட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான், அதே ரீசனால் அதுவும் வராது. ஆப்ஷன் டி வந்து கேன் யூ ஹேவ் டூ மீ எ ஃபேவர் டுமாரோ, கேன் யூ ஹேவ் டன் மீ எ ஃபேவர் எஸ்டர்டே அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஏன்னா பாஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் ரெண்டு மெர்ஜ் ஆகி ஹேவ் டன் அப்படின்னு வந்திருக்கலாம். கேன் யூ ஹேவ் டன் மீ எ ஃபேவர் எஸ்டர்டே ஆர் லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக் அந்த மாதிரி எதுவும் வந்திருக்கலாம். பட் இது வந்து கேன் யூ ஹேவ் வந்து ப்ரெசென்ட் வந்திருக்குது. ஸோ ஹேவ் வந்தால் பெர்ஃபெக்ட் ஃபார்ம் தான் வரணும், ஹேவ் டன் தான் வரணும்.
ஸோ ஆப்ஷன் டி ஆல்சோ ராங் கொஸ்டின் ஃபார்ம். ஸோ தி கரெக்ட் ஃபார்ம் இஸ் கேன் யூ டூ மீ a ஃபேவர் டுமாரோ. உங்களால் எனக்கு நாளைக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல வரோம். ப்ளீஸ் சீல் நம்பர் 128, which one is correct expression? A. Could you arrive railway station in time? B. Could you arrive railway station in time? C. Could you arrive railway station on time? D. Could you arrive railway station on time? ஸோ இதில் ஏலையும் பிலையும் இன் டைம் சொல்லி முடியுது, சிலையும் டிலையும் ஆன் டைம். அதுவும் இல்லாமல் ஏ அண்ட் சியில் மெயின் வெர்ப் வந்து அரைவு, பி அண்ட் டியில் மெயின் வெர்ப் அரைவ்டு. ஸோ இந்த 4 எக்ஸ்பிரஷனில் எது சரியான எக்ஸ்பிரஷன் பாருங்க. I give you some time. The correct expression is could you arrive railway station on time? So in time சொல்லி வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் டைம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டிலையும் ஆன் டைம் தான் இருக்குது. பட் இந்த ரெண்டில் சியில் வந்து could you arrive railway station on time, டியில் could you arrived railway station on time. ஸோ அரைவ்டுங்கிறது பாஸ்ட் ஃபார்மு. ஸோ பாஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் ரெண்டு மேஜாக சொன்னேன். ஸோ அந்த பாஸ்ட் அல்லது பெர்ஃபெக்ட் வந்தால் அரைவ்டு யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஹேவ் அரைவ்டு வந்திருக்கணும், ஸ்ட்ரைட்டாக அரைவ்டு வராது. சி வந்து ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் வந்து என்னென்னா குட் யூ அரைவ் ரயில்வே ஸ்டேஷன் ஆன் டைம், உங்களால் சரியான நேரத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர முடியுமா அப்படிங்கிறது குட் யூ அரைவ். குட் யூ ஹேவ் அரைவ்டு, டி வந்து ஹேவ் வந்திருந்தால் என்ன மீனிங் வந்திருக்குன்னா குட் யூ ஹேவ் அரைவ்டு ரயில்வே ஸ்டேஷன் ஆன் டைம்னா உங்களால் சரியான நேரத்துக்கு சேர முடிஞ்சதா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு சேர முடிந்ததா. பாஸ்ட்டாக சொன்னால் குட் யூ ஹேவ் அரைவ்டு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இது எல்லாமே, ஸோ இது வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இது எல்லாமே உங்களுக்கு இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது இதில் குட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் கேன் போடலாமான்னா கேனும் போடலாம். பட் கேனுக்கு குட்டுக்கு என்ன வித்தியாசம்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே கேனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து குட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம், அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லோரும். ஆனால் ஆக்சுவலாக அது வந்து ராங்கு. கேன் குட்டு ரெண்டுமே ப்ரெசன்ட் ஃபார்ம் தான். பாஸ்ட் ஃபார்ம் வேணும்னா இப்போ வந்து கேன் யூ அரைவுங்கிறது ப்ரெசண்ட்டு, கேன் யூ அரைவுங்கிறது ஃப்யூச்சராகவும் இருக்கும். அதே மாதிரி குட் யூ அரைவுங்கிறது ப்ரெசண்ட்டு, குட் யூ அரைவுங்கிறது ஃப்யூச்சராகவும் இருக்கும். ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் ரெண்டுக்குமே கேன் யூ அரைவ் அல்லது குட் யூ அரைவ். பாஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு கேன் யூ ஹேவ் அரைவ்டு, அதே மாதிரி குட் யூ ஹேவ் அரைவ்டு. இந்த ரெண்டு பாஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு. ஸோ இதில் கேனுக்கு குட்டுக்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டுமே தமிழ் மீனிங் வந்து முடியுமா. ஸோ இங்கிலீஷில் கொஞ்சம் இன்டெப்த்தாக மைன்யூட்டாக ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை கேன் அண்ட் குட்டை யூஸ் பண்ணுறாங்க. இது கேனுடைய பாஸ்ட் டென்ஸ் குட்டு கிடையாது, ரெண்டுமே முடியுமாங்கிற மீனிங் தான் வரும். ஸோ முடியுமாங்கிற வீடு மீனிங்க்கு இங்கிலீஷில் எதுக்கு ரெண்டு வேர்ட்ஸு, அதாவது கேனும் யூஸ் பண்ணுறோம் குட்டு யூஸ் பண்ணுறோன்னா கேன் வந்து ஜென்ரலாக ப்ளைனாக யூஸ் பண்ணுறப்போ கேனு, அதாவது ஒருத்தர்கிட்ட சாதாரணமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அல்லது வந்து நார்மலாக பேசுகிறப்போ கேன் யூ டூ, உங்களால் செய்ய முடியுமா, உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அதாவது கேஷுவலாக பேசுகிறப்பெல்லாம் கேன் யூஸ் பண்ணோம். பட் நீங்கள் கொஞ்சம் பெரியவங்ககிட்ட அல்லது உங்கள் ஆஃபீஸர்ஸ்கிட்ட கொஞ்சம் மரியாதை கொடுக்கணுன்னா குட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல கேனுங்கிற யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒன்று. அதுவும் இல்லாமல் கேனுங்கிறது வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஷியூராக இருந்தால் கேன் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் உங்களுக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தால் குட்டு யூஸ் பண்ணணும். ஸோ கேனுங்கிறது ப்ளைனாக யூஸ் பண்ணுறப்ப கேனு, ஷியூராக இருந்தாலும் கேனு. குட்டுங்கிறது ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியது இருந்தால் குட்டு, அண்ட் ஆல்சோ உங்களால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு ஷியூராக இல்லாத ஒரு இது இருந்தால் அதுக்கு குட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் கேனுக்கு குட்டுக்கு இருக்கிற முக்கியமான வித்தியாசம். நெக்ஸ்ட் குவிஸ், சீல் நம்பர் 129. which one is correct expression? A. Should your uncle invited to the function? B. Should your uncle be invited to the function? C. Should be your uncle invite to the function? D. Should be your uncle invited to the function? So there are 4 different question forms. இதில் என்ன சொல்ல வரோன்னா உங்கள் அங்கிளை ஃபங்க்ஷனுக்கு அழைக்கணுமா, அந்த கம்பல்சரியான வேர்டு. உங்கள் அங்கிளை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்க போகிறோம். ஸோ இது வந்து பேசிவ் வாய்ஸு, அதாவது கொஸ்டின் ஃபார்மில் மாடலில் கொஸ்டின் ஃபார்மில் பேசிவ் வாய்ஸ் கொஞ்சம் ஐஃபையாக இருக்கும். இந்த யூனிட் எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட் 25 கொஞ்சம் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் ஐஃபையாக தான் இருக்கும். 26 ஐஃபையாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஐஃபை யூஸ் பண்ணால் நல்லா ஹை லெவலில் எழுதலாம் அல்லது பேசலாம். ஸோ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். ஐ கிவ் யூ சம் டைம். The correct expression is option B. Should your uncle be invited to the function? ஸோ இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடல் கொஸ்டின்னு, பேசிவ் வாய்ஸ், பேசிவில் ப்ரெசன்ட் ஃபார்ம், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாமே ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னு சொன்னேன். ஸோ இதே பாஸ்ட் ஃபார்ம்னு சொல்லணும்னா ஷுட் யுவர் அங்கிள் ஹவ் பீன் இன்வைட்டட் டு தி ஃபங்க்ஷன் வந்திருக்கணும். ஸோ அது வந்து பாஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு. ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு ஷுட் யுவர் அங்கிள் பி இன்வைட்டட் டு தி ஃபங்க்ஷன், உங்கள் அங்கிளை இந்த ஃபங்க்ஷனுக்கு
அழைக்கணுமா அப்படிங்கிறது வந்து சொல்ல போகிறோம். ஏயில் வந்து ஷுட் யுவர் அங்கிள் இன்வைட்டட். ஸோ இன்வைட்டடுங்க டைரெக்டாக வராது, ஏன்னா பேசி வாய்ஸ் அதனால பி இன்வைட்டட் தான் வரணும். அதே மாதிரி சியில் வந்து ஷுட் யுவர் அங்கிள் இன்வைட் டு தி ஃபங்க்ஷன், டைரெக்டாக இன்வைட் வராது, நம்ம பேசி வாய்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் ஃபார்ம் தான் வரணும். ஸோ பெர்ஃபெக்ட் ஃபார்ம் வந்து இன்வைட்டட் தான். ஸோ இன்வைட்டடுங்கிறது வந்து அது இன்வைட்டாக இருக்குது. லாஸ்ட் வந்து ஷுட் பி யுவர் அங்கிள் இன்வைட்டட் டு தி ஃபங்க்ஷன். ஸோ அண்ட் ஆல்சோ பிங்கிற வேர்டு இமீடியட்டாக வராது, ஷுட் யுவர் அங்கிள் பி இன்வைட்டட். அந்த பிங்கிறது வந்து இன்வைட்டடுக்கு முன்னே ஜஸ்ட் ப்ரிசைடாக வரணும். பட் இங்கே வந்து ஷுட் பி யுவர் அங்கிள் இன்வைட்டட் டு தி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஷுட் யுவர் அங்கிள் பி இன்வைட்டட் டு தி ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சி நம்பர் 130. டுடேஸ் லாஸ்ட் குவிஸ். which one is correct expression? A, would you ready to attend the program? B, would you be ready to attend the program? C, would you are ready to attend the program? D, would you will ready to attend the program? There are 4 different question forms. Try to find out the exact answer. We go to the answer very shortly. The correct form is option B, would you be ready to attend the program? இதில் பி ரெடிங்கிறது வந்து இது ஸ்டேட்டஸ் எக்ஸ்பிரஷனு. மாடலில் கொஸ்டின் ஃபார்மில் ஸ்டேட்டஸு. டைரெக்டாக would you attend the ப்ரோக்ராம்னா ஆக்ஷன் சென்டென்ஸாக இருக்கும். would you be ரெடிங்கிறது பி ரெடி தான் முதல்ல வருது, அப்புறம் தான் அட்டெண்டுங்கிற மெயின் ஆக்ஷன் வெர்ப் வருது. ஸோ திஸ் இஸ் ஏ ஸ்டேட்டஸ் ஃபார்ம். ஸோ would you be ready to attend the program? இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, அட்டென்ட் பண்ணுறீங்களான்னா ஆக்ஷன் சென்டென்ஸு, அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ் சென்டென்ஸு. அண்ட் ஆல்சோ இங்கே நம்ம நிறைய பேர் வந்து வில்லுக்கு வுட்டுக்கும் டிஃப்ரென்ஸு, நம்ம எல்லாம் வந்து வில்லுடைய பாஸ்ட் டென்ஸ் வுட்டுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து பிளெயின் ஃபார்ம் தான் வில்லுடைய பாஸ்ட் டென்ஸ் வுட்டு. பட் மாடல் ஃபார்மில் வில்லு வுட்டு ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். எப்படி கேனுக்கு குட்டுக்கு சேம் மீனிங்கோ, போன குவிஸில் சொன்ன மாதிரி வில்லுக்கு வுட்டுக்கு சேம் மீனிங் தான். வில்லுங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து உறுதியாக செஞ்சால் ஐ வில் டூ அப்படிங்கிற மாதிரி. வுட்டுன்னா வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து உறுதி கிடையாது, நம்ம வந்து பொலைட்டாக சொல்கிறோம். ஏன்னா நம்ம அந்த விஷயத்தில் நம்ம ஷூராக இல்லாதனால நம்ம கொஞ்சம் பொலைட் ஃபார்மில் சொல்கிறது தான் வுட்டுங்கிறது. ஸோ ஆஸ் ஃபார் as மாடல் வெப் இஸ் கன்சர்ன் ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். அது வில்லுங்கிறது கொஞ்சம் உறுதியாக சொல்கிறது, வுட்டுங்கிறது பொலைட்டாக சொல்கிறது. ஓகே viewers, today we have seen 5 quizzes. Every day I am releasing videos consisting of 5 quizzes each. So don't miss to watch any of my videos. Totally I am presenting about 1000 quizzes. So don't miss any of my videos. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷுங்கிறது என்டையர்லி நீங்கள் எழுத வேணாம், படிக்க வேணாம். டெய்லி ஒரு 1 hour ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும், ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும். இது வந்து நாசால் மெத்தடாலஜி, அதாவது நேட்டிவ் வே ஆஃப் ஸ்பீக்கிங் எ லாங்குவேஜ். நம்ம தாய்மொழியில் எப்படி பேசுகிறோமோ நம்ம 5 வயசுக்குள்ளே பேசிடுவோம். 5 வயசு வரைக்கும் நம்ம அந்த பர்டிகுலர் லாங்குவேஜை எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனால் ஒரு 5 இயர்ஸில் பேசிடுவோம். அதுதான் நேட்டிவ் வே ஆஃப் ஸ்பீக்கிங் லாங்குவேஜுங்கிறது. அதே மெத்தடில் இங்கிலீஷ்லேயும் உங்களை பேச வைக்கிறேன். இது ஆன்லைன் ப்ரோக்ராமில் போயிட்டுருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் ப்ராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ், யூ மே சென்ட் மெசேஜ் த்ரூ வாட்ஸ்அப் 9600277077.